ஹலோ கைஸ், இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க ஒரு ஹாலிவுட் மூவி தான் த பிளைண்ட். இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தை வந்து ஒரு பயோபிக் ட்ராமாவாக எடுத்திருக்காங்க. ஸோ யாரோட பயோபிக் அப்படின்னா பில் ராபர்ட்சன் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ்மேன். ஸோ 1960 பீரியடில் இருந்தவர். ஸோ இவரோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, எப்படிப்பட்ட ஒரு சக்ஸஸான ஒரு பிஸ்னஸ்மேனாக இருக்கிறதுக்கு முன்னால் எப்படிலாம் இருந்தார் அப்படிங்கிறத இந்த படத்து மூலமாக அவங்க காமிச்சிருப்பாங்க. அதில் பர்டிகுலராக இவரோட ஃபேமிலி லைஃப் எப்படி இருந்துச்சு, அதில் இவரோட லவ் லைஃப் எப்படி இருந்துச்சு, அண்ட் அந்த லவ் லைஃப்பில் இருந்து ஒரு மேரேஜுக்கு மாறும்போது அண்ட் எந்தெந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் கன்வெர்ட் ஆகி ஒரு இடத்துல அடிக்ட் ஆயிடுவார். அதாவது ட்ரிங்குக்கு அடிக்ட் ஆகி ஸோ ரொம்ப வந்து தவறான ஒரு பாதையில் போயிட்டு இருப்பார். அந்த பாதையிலேருந்து எப்படி கரெக்ட் பண்ணிட்டு தன்னை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் மேன் ஆக்குனாரு அப்படிங்கிறத இந்த படத்து மூலமாக அவர் காமிச்சிருப்பாங்க. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது அதில் பர்டிகுலராக நம்ம ஹீரோவோட கேரக்டர்லாம் பார்க்கும்போது வேர்ல்டு ஃபேமஸ் லவ்வர் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, நம்ம விஜய் தேவர்கொண்டா நடிப்பில் வந்துச்சு. ஸோ அந்த படத்தில் நம்ம ஹீரோவோட கேரக்டர் எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட இந்த படத்தில் அதே மாதிரி தான் நம்ம ஹீரோவோட கேரக்டருமே இருக்கும். பிகாஸ் அந்த படத்தில் நம்ம விஜய் தேவர்கொண்டானுக்கு ஜோடியாக வர ராஷிகா கண்ணா வந்து எப்படி நம்ம விஜய் தேவர்கொண்டா மேலே அந்த அளவுக்கு காதல் வச்சுருப்பாங்களோ கிட்டத்தட்ட இந்த படத்துலையுமே நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ மேலே அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க பண்ண அந்த டார்ச்சருக்குலாம் வேற யாரோ இருந்திருந்தாங்க அப்படின்னா எப்பவுமோ போயிருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே நம்பிக்கை வச்சுட்டு அவங்க மாறுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த காத்திருக்க அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் செமையான ஒரு போர்ஷன்ஸாக இருந்துச்சு, செம எமோஷனாக இருந்துச்சு. பட் படத்தோட ஸ்டார்டிங்கில் இருக்கிற அந்த ஒரு ஸ்பீடு வந்து நடுவில் கொஞ்சம் ட்ராபேக் ஆகுது. ஒரு சில இடங்களில் வந்து நம்ம ஹீரோவே வந்து பார்த்தீங்கன்னா வெறுக்கிற மாதிரியான காட்சிகளும் நிறைய இடங்கள்ல இருக்குது. அந்த மனைவியை போட்டு திட்டாராது. ஆனால் அந்த பார் எடுத்து எப்போ நடத்த ஆரம்பிக்கிறோரோ அந்த இடத்துலேருந்து நம்ம ஹீரோவோட கேரக்டரே வந்து பார்த்திங்கன்னா நம்மளே வந்து வெறுக்கிற மாதிரி தான் அந்த போர்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய டவுன்ஃபால் இருக்குது. அண்ட் கிளைமேக்ஸை ஓட்டி தான் திருப்பி பிக்கப் ஆகிறாங்க. அவர் எதனால் மனம் மாறுறாரு, தென் எதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேமிலி லைஃபையோ திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ணாரு அப்படிங்கிற அந்த போர்ஷன்ஸில் தான் படம் வந்து திருப்பி பிக்கப் ஆகும். ஸோ அதனால் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஒர்த்தபுளான மூவி தான். ஆனால் அந்த பயோபிக்கை விரும்பி பார்ப்பீங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஆடியன்ஸ் மட்டும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே செட் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங் பார்க்கும்போது 5க்கு 3.5 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.